மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ரெக்யூர்மெண்ட்லேருந்து என்சிஆர்டிசியில் உங்களுக்கு இந்த மெட்ரோ நிறுவனத்திலேருந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க வரோம். இதில் எதுக்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃப்ரெஷராக இருந்தாவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28,500 ரூபாயிலேருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே துறையிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் 24/3/2025 24/4/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான எக்ஸாமினேஷன், அதாவது டெர்னேட்டிவ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் வந்து இருக்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான என்னென்ன வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து ஜூனியர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்காக வந்து உங்களுக்கு 16 வேக்கன்சி இருக்குது. 22,800 ரூபாயிலிருந்து 75,850 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,800 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் போஸ்ட் கோட் 3க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,800 ரூபாயிலிருந்து 75,850 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் சிவிலியர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. 22,800 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,800 ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து சீக்கிரமே ஆயிரும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோசியேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அசோசியேட்டுக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சிஸ் இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் கார்பரேட்டர் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸும், அண்டு ஜூனியர் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனர், அதாவது எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் 18 வேக்கன்சி, இந்த மாதிரி டோட்டலாக 72 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்களையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான ரிசர்வேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழவே இருக்கும். அதில் உங்களுக்கான ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்க்ளூடு கிடையாது வேக்கன்சி. மற்ற கேண்டிடேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு இருக்குது. அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் எல்லா ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் வந்து நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை நீங்கள் முடிச்சிருந்தாவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர் டிப்ளமோ வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிராஜுவேட்லேயோ இல்லை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அசோசியேட்டுக்கும் அதே மாதிரி தான். அண்ட் அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ அல்லது பிபிஎம் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அசிஸ்டன்ட் கார்பரேட்டர் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் மெயின்டெனருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ, என்சிவிடி அல்லது எஸ்சிவிடி சர்டிஃபிகேட் ரிக்குவயர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிஷியன் சர்டிஃபிகேட் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தாவே போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம்.
அண்ட் ஜூனியர் மெயின்டனருக்காக மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் வந்து என்சிவிடியோ அல்லது எஸ்சிவிடியோ நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஃபிட்டர் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்ஸ் வந்து டைம் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மார்க் இருக்கும். அண்ட் நெகட்டிவ் மார்க் வந்து இதுக்கு கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏன்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கான டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கான ஓப்பனிங் போர்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவாங்க. உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. தில்லி, லக்னோ, அகமதாபாத் அண்ட் போபால், மும்பை, கொல்கட்டா, புவனேஸ்வர், ஹைதராபாத். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலையும் இருக்குது. அண்டு நியரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயும் உங்களுக்கு சென்டர் வந்து இருக்குது. அண்டு உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் அதாவது சென்னையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாபோட லொக்கேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்கும். அண்டு இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்ட் பே வந்து உங்களுக்கு இவ்வளோ வந்து கட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கட் பண்ணுவாங்க. அதுவும் உங்கள் சேலரியில் வந்து பிஎஃப்எல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டையர் ஆகிற மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்கள் கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சில கண்டிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான கண்டிஷன்ஸு இதுதான். இந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பேசிக் பே வந்து எவ்வளோ இருக்கும், உங்களுக்கான கையில் வந்து எவ்வளோ வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து எவ்வளோ இருக்கும், அண்ட் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அண்டு எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட் இவங்க எல்லாம் தவிர்த்து மற்ற கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நீங்கள் 1000 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 rupees வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜென்ரல் கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க சொல்லியிருக்க மாதிரி தான் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 24/4/2025 வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா, அண்டு அது மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்கான லொக்கேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதுங்க. டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 இயர் கம்ப்ளீட் பண்ணவங்க மெக்கானிக்கல் இருந்தாலும் சரி, அண்டு எலக்ட்ரிஷியன்ஸ் இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் இருந்தாலும் சரி, அண்டு யார் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டிப்ளமோவில் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நீங்கள் மேலே இருக்கிற அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இது நமக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் வந்து பண்ணுறேன். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு ரீட் ஓஎம் அப்படின்னு இருக்குது. ஓஎம் வேக்கன்சி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கான அப்ளை பண்ணுற பேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதில் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்பும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜுக்கு போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 விதமான ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது நீங்கள் பார்த்து கூட நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் வந்து
ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் NCRCTCயில் உங்களுக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வெளியிட்ருக்காங்க. 1 இயருக்கு ஒரு டைம் தான் இந்த ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும். ஸோ கேஸ் தேங்க்யூ.